பேச்சுலர் அனைவருமே ஈஸியாக வந்து தயார் பண்ணிடலாம். அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானவன் நெல்லியான் ஆச்சியப்பன். நண்பர்களே, நாக்குக்கு ருசியான வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் நம்ம முட்டை பொரியல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். நண்பர்களே, மழையும் காற்றும் குளிரும் கடுமையாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி முட்டை பொரியலை வந்து நீங்கள் செய்து சாப்பிடுங்க. காய்ச்சல், சளி எல்லாமே அனைத்துமே ஓடி போகும். ஓடி இந்த முட்டை பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இவ்வளோ அனைத்து சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த முட்டை பொரியல் எப்படி தயார் பண்ணுறத பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் முட்டை பொரியல் தயார் பண்ணி போடுவோமா? வாங்க. அவ்வளோ ஒரு நாக்குக்கு ருசியா. முட்டை பொரிக்க வேண்டிய இருக்கு, அதனால மண்கடாய் வச்சுக்கிறேன். மண்கடாய் நல்லா காய்ச்சிருச்சு. 3 தேக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 5 பல்லு பூண்டை தோல் உரிச்சு அலசி சின்ன சின்னமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். அரை துண்டு இஞ்சியை தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அந்த 2 பச்சை மிளகாயை நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டு சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்தோம்னா முட்டையில் சுவையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துருக்கோம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா சேருங்க, இல்லைன்னா சேர்க்க வேணாம். எண்ணெயில் சேர்த்து பச்சை மிளகா வதக்குறதுனால பச்சை மிளகா வந்து அவ்வளோ காரம் இருக்காது. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்த வெங்காயத்தை எண்ணெயில் அப்படியே சுருள அப்படியே கிண்டி விடணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல் உப்பை சின்ன வெங்காயத்தோடு நல்லா கிண்டி விட்டு முட்டையில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதனால நம்ம சின்ன வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 5 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை கவுச்சி விட போகிறதுக்கு மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். 1 தேக்கரண்டி மிளகு எடுத்து அம்மியில் கந்தல் கதக்கலமாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். சிறிதளவு கொத்தமல்லி தலை எடுத்து அலசி சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து எல்லாரையும் அப்படியே நல்லா கிண்டி விட்டுருக்கோம். மஞ்சள் தூள் நம்ம கவுச்சி வடையை போட்டிருக்கோம். நம்ம சீரகம் சேர்த்து முட்டையை நம்ம பொரித்தோம்னா ஒரு டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம். அதே போல் மிளகு நம்ம அம்மியில் கந்தலும் கதக்கலமாக அரைச்சிருக்கோம். மிளகை அந்த முட்டை வந்து நம்ம பொரித்து சாப்பிடையில் பல்லில் அப்படி பட்டு கடிக்கையில் மிளகை அந்த நாக்கில் அந்த மிளகு படையில் அடாடாடா ருசினா ருசி அப்படி இருக்கும். கொத்தமல்லி சேர்த்தோம்னா ஒரு வாசமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கிற நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து நம்ம எதுவும் சேர்க்க வேணாம். அழகாக முட்டையை வந்து நல்லா பொரிச்சுக்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நண்பர்களே, முட்டை பொரியல் நம்ம வெறும் வாயிலே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருக்கோம் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில். வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் செய்த முட்டை பொரியல் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதே போல் நண்பர்கள் நீங்களும் இந்த முட்டை பொரியலை வந்து செய்து சாப்பிடுங்க. அதே போல் நமது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆச்சியப்பன். நன்றி, வணக்கம்.